நாம் இன்றைக்கி ஏடபிள்யூஎஸில் ஐஏஎம் அப்படிங்கிற சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஏஎம்மில் ஐஏஎம்மோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் வந்து இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், பர்டிகுலராக பாலிசி அண்ட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது அப்படி அதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்மளுடைய ஏடபிள்யூஎஸ் கன்சோல்குள்ளே போகலாம். நான் ஏடபிள்யூஎஸ் கன்சோல் வந்து லாகின் பண்ணிவிட்டேன். அதில் வந்து சர்வீசஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஐடென்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் தான். நீங்கள் ஐஏஎம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ ஐஏஎம்மோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நீங்கள் ஒரு EC2, S3, RDS இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ DB சர்வீசஸ்னால் டேட்டாபேஸ்னால் RDS இருக்குது. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஒன்லி ஸ்டோரேஜ் மட்டும் இது பண்ண போகிறாங்க அப்படின்னா S3, சர்வர் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா EC2, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Route 53 இந்த மாதிரி என்ட்ரி போட போகிறீங்க. மானிட்டரிங் பண்ணுறது க்ளவுட் வாட்ச் இருக்குது. யூஸரோட இந்த இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த யூஸரோட இது லாக்கெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா யூஸர் க்ளவுட் ட்ரையல் இருக்குது. ஆனால் இந்த யூஸரோட இம்பார்ட்டன்ட் என்ன, ஐஏஎம்மோட இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டேட்டா சென்டர், நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டேட்டா சென்டர் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பர்மிஷன் இருக்கும். வந்து யார் வந்து டேட்டா சென்டருக்குள்ளே போய் என்ன ஒர்க் பண்ணுறது. இப்போ நெட்வொர்க் பர்சன் வந்து என்ன பண்ணுவார், சர்வர்லேயே ஒவ்வொரு சர்வர் விண்டோஸோ ஸ்டோரேஜு பேக்கப் ஸ்டோரேஜுக்கு பண்ணுறவங்க, ஸ்டோரேஜுக்கு பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் L1, L2, L3 இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பர்மிஷன் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போ இந்த பர்மிஷன்லாம் கொடுத்து யூஸரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா எல்லாருக்குமே உள்ளே போய் எல்லா ஆக்சஸ் நம்ம கொடுக்க முடியாது. அப்போ யூஸர் க்ரியேஷன், அவங்களாம் ஜாயின் பண்ணி ஒரு குரூப் க்ரியேஷனோ அவங்களுக்கான பாலிசி அப்படின்றது ரொம்ப பெரிய மஸ்ட்டு. அதே சேம் திங் தான் ஏடபிள்யூஎஸ் க்ளவுட்லேயே. நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆனால் என்டையர் குளோபல் வேர்ல்டு ஜியோகிராஃபிக்கலாக நம்ம எல்லா ரீஜன்லேயும் வந்து ரிசோர்ஸ் வந்து எங்கே வேணால் நம்ம லான்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய டேட்டா சென்டருக்குள்ளே யார் வரணும், என்ன பர்மிஷனில் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து இதை ஐஏஎம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஐஏஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்து ஏடபிள்யூஎஸில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎம்மில் யூசர் பாலிசி இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஐஏஎம் பற்றி பண்ண இது அவேர்னஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஐஏஎம் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம். நீங்கள் அதோட ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 சொல்கிறாங்க. அதில் பர்டிகுலராக நம்ம இந்த யூசர்ஸ், ரோல்ஸ், குரூப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பாலிசி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஐடென்டி ப்ரொவைடர்ஸ்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா MFA. இப்போ பார்த்தீங்க டெலிட் ரூட் ஆக்சஸ் கீ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பண்ணியிருக்கு, வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது ஆக்டிவேட் MFA, ரூட்டுக்கு வந்து MFA எனேபிள் பண்ணுங்கள், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் கிரியேட் இண்டிவிஜுவல் யூசர் க்ரியேட் பண்ணுங்கன்றாங்க. நம்ம பண்ணியிருக்கிறதுனால க்ரீனில் இருக்குது. அப்புறம் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள், நம்மகிட்ட இல்லை அதனால் வந்துட்டு இங்கே இல்லாமல் இருக்குது. ஐஏஎம் பாஸ்வேர்டு பாலிசி வந்துட்டு அப்ளை பண்ணுங்கன்றாங்க, நம்மகிட்ட இல்லை. இது மாதிரி அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தா 2 தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரியாக தான் கம்ப்ளீட் பண்ணணும். ரூட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு MFA எனேபிள் பண்ணியிருக்கணும். யூசரில் எனேபிள் பண்ணி யூசரில் தான் நீங்கள் லாகின் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா 5க்கு 5 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து வந்துருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ்குள்ளே போகலாம். அஸ் யூஸ்வல் தான். இப்போ நீங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நேராக நீங்கள் ஒரு ஆட் யூசர் கொடுப்பீங்க. யூசர் நேம் IAM டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 2 விதமான ஆக்சஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த ஏடபிள்யூஎஸ் கன்சோலை வந்து 2 விதமாக ஆக்சஸ் பண்ணணும். ஒன்று கன்சோல்லேருந்து கிராஃபிக்கலாக லாகின் பண்ணுறது ஒன்று, இன்னும் ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் ஒன்று. நீங்கள் நேரடியாக CLIலேருந்து லாகின் பண்ணலாம். AWS கான்ஃபிகர்னு கொடுத்து விண்டோஸ் ஆர் லினக்ஸ் மிஷினில் வந்துட்டு AWS CLIலேருந்து லாகின் பண்ணுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே எப்படி கன்சோலில் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டோ அது மாதிரி ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸில் வந்துட்டு ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம லாகின் பண்ண முடியும். அப்போ எந்த ஆக்சஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பார்க்கணும். நம்ம வந்து இப்போ 2 வேணும், 2 செலெக்ஷன் பண்ணிக்கலாம். 2 சூஸ் பண்ணிவிட்டு தென் நான் வந்துட்டு கீழே போனீங்க அப்படின்னா கன்சோல் பாஸ்வேர்டு எப்படின்னு கேட்குது. ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணுவா இல்லை கஸ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைலில் இருக்கும். கஸ்டம் கொடுத்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைலில் அந்த பாஸ்வேர்டு இருக்காது. நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம். தென் யூசர் மஸ்ட் நியூ பாஸ்வேர்டு வந்து அடுத்த நெக்ஸ்ட் லாகின் சேஞ்ச் பண்ணுமான்ருக்கு. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணியிருக்கணும். சரிங்களா, நம்ம இது கிளிக் பண்ணதை பற்றி எடுத்து விட்டுறேன். தென் வந்து நான் பர்மிஷன் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக இந்த யூஸரை வந்து நம்ம ஒரு குரூப்பில் ஆட் பண்ண போகிறீங்களா, ஏற்கனவே ஒரு குரூப் இருந்து அந்த குரூப்புக்கு நிறைய பர்மிஷன் ஆட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் எந்த குரூப்பில் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதில் போய் அப்படியே செட் ஆகிடும். இது மாதிரி ஒன்று பண்ணலாம். இல்லை ஏதாவது வேறு ஒரு குரூப்பில் யூசர்கிட்ட இருக்கக்கூடிய பர்மிஷன் மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போடணும் அப்படின்னா அந்த மாதிரி போகலாம். இப்போ டெமோன்னு ஆல்ரெடி இன்னொரு யூசர் இருக்குது,
ஆனால் அவருக்கு வந்துட்டு S3 ஃபுல் ஆக்சஸும் இன்னும் சம்திங் ஆக்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வேணும்னா இவர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூஸில் இருக்கிற பாலிசி மட்டும் எடுத்து இவருக்கு வந்து அசைன் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்துட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ண முடியும். அதாவது டேரெக்டாக இந்த யூஸருக்கு நான் ஒரு பாலிசி செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அட்டாச்சு எக்ஸிஸ்டிங் பாலிசி டேரெக்ட்லியே நீங்கள் அட்டாச் பண்ண முடியும். இந்த 3 வே ஆஃபில் வந்து நீங்கள் பர்மிஷன் வந்து செட் பண்ண முடியும். இதுவும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஓன் பாலிசி கிரியேட் பாலிசி போய்ட்டு நீங்களே பாலிசி வந்து கிரியேட் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போய்ட்டு JSRல இல்லை விஷுவல் எடிட்டர்லேயே பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை போனீங்கன்னா சர்வீசஸ் என்ன சர்வீசஸ் கொடுக்க போகிறீங்க, இப்போ நான் வந்து EC2 கொடுக்க போகிறேன் அப்படின்னா EC2 ஃபுல் ஆக்சஸ் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை செக்ரிகேஷன் பண்ணி நிறைய வந்துட்டு அதை இது பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து நான் லிஸ்ட்டுன்னு போனீங்க அப்படின்னா என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்குது அவரை டிஸ்கிரைப் பண்ணி எதெல்லாம் பார்க்க முடியும். அதாவது டிஸ்கிரிப் அட்ரஸ் பார்க்க முடியுமா, டிஸ்கிரிப் இன்ஸ்டன்ஸு, கீப்பர்ஸு, அந்த மாதிரி 100 கணக்கில் உங்களுக்கு வந்து பாலிசி வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டிஃபைன் பண்ணி இதுலேருந்து ஒரு 10 மட்டும் அவர் வந்து இப்போ என்ன லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியுன்றதுக்கே இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி அவர் ஆக்ஷன் ரைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்டார்ட் பண்ணலாமா இன்ஸ்டன்ஸை ரீஸ்டார்ட் பண்ணலாமா, டெர்மினேட் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி எல்லா விதமான பர்மிஷனும் நீங்கள் இதில் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இது EC2 ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். தென் கீழே போனீங்கன்னா ரிசோர்ஸ் டைப்னு ஒன்று கேட்கும். இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது எந்த ரிசோர்ஸ்க்கு இதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்துட்டு ஒரு என்ன ரிசோர்ஸ்னு கேட்குது. இல்லை நான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எல்லா ரிசோர்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணனால அது எல்லா ரிசோர்ஸோட ARN கேட்குது. ARN அப்படின்றது அமேசான் ரிசோர்ஸ் நேம். அது வந்து கேட்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறீங்களா, இல்லை இப்போ S3 கொடுக்குறீங்க அப்படின்னா பர்டிகுலர் S3 மட்டும் கொடுக்க போகிறீங்களா, எல்லாருக்குமே இந்த நம்ம கொடுத்தோன்னே பாருங்கள் ஸ்பெசிஃபிக்கான்னு வருது, ஆல் ரிசோர்ஸான்னு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்பெசிஃபிக் கொடுத்ததுனால எல்லாமே இண்டிவிஜுவலாக அங்கே கேட்குது. ஒன்றுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதோட ARN மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ARNக்கு தனித்தனியாக நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல் ரிசோர்ஸஸ் கொடுத்தீங்கன்னா என்டையர் எல்லா ரீஜனுக்கும் எல்லா விதமான எல்லா பர்மிஷனும் ஒரு கொடுத்துருவாங்க EC2ல வந்துட்டு என்டையர். இல்லை வேணும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் இண்டிவிஜுவலாக ARN ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ S3 சூஸ் பண்ணியிருந்தீங்க மேலே அப்படின்னா முன்னே எல்லா பக்கெட்டுக்கு எல்லா ஹோல் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்லை ஒரு பர்டிகுலர் பக்கெட்டுக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் பக்கெட் இங்கே அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரிக்வஸ்ட் கண்டிஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது இந்த யூஸர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பாலிசியிலே நீங்கள் அஃபைன் பண்ண முடியும். MFA கண்டிப்பாக வேணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் புஷ் பண்ணி கொடுக்க முடியும். MFA கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக MFA எனேபிள் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து சோர்ஸ் IP எந்த IPலேருந்து கனெக்ட் பண்ணணும் அது கூட நீங்கள் டிசைட் பண்ண முடியும். அதாவது ஆஃபீஸ் நெட்வொர்க் IPலேருந்து அவர் பண்ணணும், வீட்டுக்கு போய்ட்டு அவர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்களுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு அந்த IP ரேஞ்செல்லாம் இங்கே கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த IP ரேஞ்சில் மட்டும்தான் அவரோட அது கன்சோலோ CLIயோ ரெண்டுமே ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அஸ் எ செக்யூரிட்டி பர்பஸ் நம்ம இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் ஆஃபீஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் ரிக்வஸ்ட் கண்டிஷன். அப்போ இதில் டைமிங்லாம் இருக்குது. இன்னும் ஆட் கண்டிஷன்லாம் போனீங்க அப்படின்னா நம்ம டைமிங் வைஸ்லாம் கூட கொடுக்க முடியும். அதாவது காலையில் எனக்கு 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரை அவர் ஷிஃப்ட் டைம் இதுதான். அதாவது மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும், ஆஃப்டர்நூன் நைட் வரைக்கும்னா அவர் ஷிஃப்ட் டைம் மட்டும்தான் அவர் வந்து கன்சல்ட் லாகின் பண்ணணும். அப்படிலாம் நீங்கள் வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்கலாம். டைமிங் வச்சு கரண்ட் டைமிங் வச்சு நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இது மொத்தம் டைமிங்கோ IP வைஸோ MFA வந்துங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஒரு சர்வீசஸையும் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி சின்னதாக உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஆக்சுவலாக பாலிசி வந்து நீங்கள் அப்படி தான் கொடுக்கணும். எல்லாருக்குமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக கொடுக்குறதோ இல்லை EC2 ஃபுல்லாக கொடுக்குறத விட முன்னாடியே வந்து ப்ராப்பராக வந்துட்டு இவருக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கலாம், எது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மினிமைஸாக தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கும்போது தான் நம்ம வந்து பாலிசி பர்மிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து. இப்போ நான் வந்துட்டு EC2 வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிசோர்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். வந்து ரிவ்யூ பாலிசி போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பாலிசி வந்து இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து EC2 டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருேன். இந்த பாலிசி க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் பாலிசி கொடுத்துட்டேன். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நேரம் அது பாலிசி செக்ஷன் வந்துருச்சு. நம்ம ஆக்சுவலாக IAMல இருந்தோம். யூஸர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் க்ரியேட் பண்ணி பாலிசி செக்ஷன் வந்துருச்சு. இங்கே போனீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பாலிசியில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலிசி அட்டாச் பண்ணுறது போல நம்ம கிரியேட் பாலிசி போனப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக பாலிசியில் என்ன ரோல்ஸ் என்ன இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பாலிசியில் ஒரு கஸ்டம் பாலிசி கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாலிசி டைப்பில் வந்து 3 டைப்பாக இருக்குது. ஒன்று கஸ்டமர் மேனேஜ்டு, அது நம்ம 2 கிரியேட் பண்ணிக்கிறோம். அது ஒன்று தான் இப்போ நம்ம பண்ணது. AWS மேனேஜில் 2 இருக்குது. ஒன்று ஜாப் ஃபங்க்ஷன், இன்னொரு நார்மலாக AWS மேனேஜர். இது என்ன டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா AWS மேனேஜர் அப்படிங்கிறது வந்துட்டு
இப்போ EC2 ஃபுல் ஆக்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் பார்க்கலாம். இங்கே அலெக்ஸா ஃபார் பிஸ்னஸ் எஃப் இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா AWS மேனேஜ், அவங்களே பர்டிகுலராக மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ EC2ல 2-3 இருக்கும். இப்போ நீங்கள் மேலே போய்ட்டு EC2 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா EC2ல கண்டெய்னர் இந்த மாதிரி நிறையா AWS மேனேஜ் பண்ணுற பாலிசி வந்து இருக்கும். EC2 ஃபுல் ஆக்சஸ் இருக்கும், ரீட் ஒன்லி ஆக்சஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் AWS மேனேஜ்டு. ஆனால் அதுக்கும் ஜாப் ஃபங்க்ஷனுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சம் கைண்ட் ஆஃப் ஜாப் ஃபங்க்ஷன். இப்போ நான் போய் எதுவும் ஜாப் ஃபங்க்ஷன் மட்டும் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் 10 தான் இருக்குது. இதை போய் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் EC2 ஒன்றுமே இல்லை. நான் EC2 ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸில் ஒரு ஜாப் ஃபங்க்ஷன், பில்லிங், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்களே செட் ஆஃப் பாலிசிலாம் இது பண்ணி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்னென்ன பாலிசிலாம் தேவைப்படும், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்னென்ன பாலிசிலாம் தேவைப்படும், பில்லிங்கை ஹேண்டில் பண்ணுறாரு ஒருத்தர் ஒரு அப்படின்னா அவருக்கு என்னென்னலாம் தேவைப்படுன்றதெல்லாம் இது பண்ணி ஒன்றாக்கி அவங்க வந்து ஒரு பில்லிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்களே ஒரு செட் ஆஃப் இதெல்லாம் ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி தான் அது AWS பண்ணியிருக்கிறதுனால AWS மேனேஜர் ஒன்று, இன்னொன்று AWS மேனேஜர் ஜாப் ஃபங்க்ஷனை வச்சு ஒன்று கொடுத்துருவாங்க. அது மொத்தம் 2 டைப் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கஸ்டமர் மேனேஜர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 வருது. இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருது. ஏன்னா ஒன்று வரல, நம்ம பக்கத்தில் இப்போ தான் போய் கிரியேட் பண்ணோம். EC2 டெமோ இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ 3 வந்து கஸ்டமர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நாங்கள் அப்போ எவ்வளோ வேணால் இது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ டேரெக்டாக நம்மளோட EC2 டெமோ வந்து நம்ம இந்த புது யூஸருக்கு வந்து அட்டாச் பண்ணிடுறோம், டேக் இது பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து டேக் நம்ம தனியாக ஆப்ஷனல் தான், நம்ம வேணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. நான் கம்பல்சரி கொடுக்கணும். இந்த யூஸர் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறோம், என்ன L1 L2 எவ்வளோ வர பற்றியான டீட்டெயில் இருக்கு இல்லையா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்டு, அப்போ ஒவ்வொன்றும் இப்படி கொடுக்க வேண்டியிருக்கும். டிபார்ட்மெண்ட் இவர் வந்துட்டு ஐடி சப்போர்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து வரவங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது நிறையா பர்பஸ் இருக்குது. நம்ம டேக்கோட பர்பஸ் என்ன நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து போடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கிரியேட் யூஸர் கொடுத்துறேன். ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் சீக்ரெட் கீலாம் இந்த மாதிரி ஹிடனில் வந்துட்டு ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை சென்ட் மெயில் கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரெடென்ஷியல் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம கஸ்டம் பாலிசி கொடுத்து நம்மளே ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். ஒருவேளை நீங்கள் கஸ்டம் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணி தான் இந்த இதில் பாஸ்வேர்டு வந்து எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் சீக்ரெட் கீ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கன்சோலோட லாகின் இருக்குது. இப்போ இந்த கன்சோலோட லாகினை நான் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து ஒரு இன்காயிண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஐஏஎம் யூஸரோட லாகின் வந்து பார்த்தா 3 columns 3 டே இருக்கும். அதை ரூட்டுக்கு எப்படி யூஸர்னு பாஸ்வேர்ட் மட்டும் தான் கேட்கும். ஆனால் ஐஏஎம்க்கு அப்படி கிடையாது. இப்போ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நேம் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் அதுக்கு நேம் இப்போ எல்லாம் நம்ம முதல்ல பிரவீன் வச்சுருந்தோம் இல்லை, வாட் எவர் நேம் உங்கள் கம்பெனி நேம் வந்து இப்போ நான் கவி டுட்டோரியல்ஸ் வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை கிளிக் பண்ணும்போது கவி டுட்டோரியல்ஸ் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஒவ்வொரு முறையும் இந்த ஐடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண நேம் வந்து கொடுக்க போகிறோம், ஐஏஎம் டெமோ. அதான கொடுத்தோம், ஐஏஎம் டெமோ. பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு டைம் லாகின் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கல. அதனால் இப்போ நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இப்போ யூஸர் வந்து இந்த மாதிரி தான் லாகின் பண்ணுவார். ஐஏஎம் யூஸர் எல்லாருமே இந்த மாதிரி 3 காலம் ஃபுல்லாக பண்ணி தான் லாகின் பண்ணுவாங்க. ரூட் யூஸர் மட்டும்தான் 2 காலம், யூஸர்னே பாஸ்வேர்டு. ஐஏஎம் ஃபுல்லாக ரூட் 3 யூஸரில் லாகின் பண்ணுவாங்க. அவர் வருவார். இப்போ வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீசஸில் போய்ட்டு அவர் வந்து EC2 கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அவர் EC2 மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்குறோம். EC2க்கு வந்து க்ளீனாக எல்லாமே இருக்கும். அவர் லான்ச் போகலாம், லான்ச் இன்ஸ்டன்ஸ் போனார்னா அவரால் லான்ச் பண்ண முடியும் எங்கே வேணாலும். ஓகேங்களா. ஆனால் அதுவே வந்துட்டு அவர் சர்வீசஸில் போய்ட்டு நான் வந்துட்டு ஒரு S3 கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெட் மார்க் வந்து இங்கே அடிச்சிடும். இந்த ஆக்சஸ் டினைடு அப்படின்னு சொல்லி அடிச்சிடும். சரிங்களா. ஓகேங்களா. அப்போ அவருக்கு வந்து பர்மிஷன் இல்லை. இப்போ இந்த மாதிரி தான் அவர் கொடுக்கணும். அவர் என்ன சர்வீசஸ் மட்டும் அவருக்கு தேவைப்படும், ஒரு ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றது. அது மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பர்சன்ஸ், ஒரு டேட்டாபேஸ் அட்மின், நெட்வொர்க் அட்மின், அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதை மட்டும் நீங்கள் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா. அதான் ஐஏஎம் ஹேண்டில் பண்ணுறது. எப்படி ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் விண்டோஸ் ADயில் இல்லைனா லினக்ஸில் பண்ணுவீங்களோ சேம் கைண்ட் ஆஃப் திங் நீங்கள் வந்துட்டு AWS வந்து ஐஏஎம் வந்து பண்ணுவீங்க. சரிங்களா. இதுதான்
அதுக்கப்புறம் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ இது எப்படி நம்ம லாகின் பண்ணுறது தனியாக ஒரு வீடியோவில் கூட போடலாம். ஜஸ்ட்டு ஏடபிள்யூஎஸோடைய சிஎல்ஐ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர்னு நீங்கள் சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் தான் இன்ஸ்டாலிங் சிஎல்ஐ. இங்கே போனீங்க அப்படின்னா விண்டோஸ் தனியாக லினக்ஸ் தனியாக அதிலே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏடபிள்யூஎஸ் லிங்க்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுதான் இது விண்டோஸ்க்கு இது லினக்ஸ்க்கு இது மூலிமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ பிப்பு கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ இப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இமேஜஸில் போடுறேன். இந்த ஆக்சஸ் சீக்ரெட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ண முடியும். கமாண்ட் லைன்லேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ லாகின் பண்ணி இங்கேருந்தே கூட நீங்கள் EC2 கிரியேட் பண்ணலாம், S3 கிரியேட் பண்ணலாம். என்னென்னலாம் நீங்கள் பண்ண முடியுமோ கன்சோல் என்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே சேம் திங் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐலையும் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கான்னு தெரியல. CMD AWS கான்ஃபிகர் இல்லை, அது ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணல. நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஒரு IAM யூஸருக்கான பாலிசி கிரியேஷன். ஓகே, தென் இப்போ நம்ம கன்சோல் மெயின் டேஷ்போர்டுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு யூஸர் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு பாலிசி அட்டாச் பண்ணிட்டேன். அந்த பாலிசி வந்து ஒர்க் ஆகுது. அப்போ பாலிசினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? பாலிசினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது 3 விதமான பாலிசி இருக்குது. ஒன்று கஸ்டமர் மேனேஜரு, AWS மேனேஜரில் 2 இருக்குது, ஜாப் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? பாலிசி யூஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மிஷன் எப்படி யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எத்தனை அட்டாச் ஆகிருக்கு, பவுண்ட்ரி என்ன லைன் அப்படி இருக்குது. பவுண்ட்ரினா ஒன்றும் கிடையாது. சப்போஸ் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாலிசி கொடுக்கலாம். பவுண்ட்ரி எப்படின்னு கேட்டிங்கன்னா IAM பவுண்ட்ரி பாலிசி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இப்போ நான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் பவுண்ட்ரி ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பேன். அவருக்கு நீங்கள் போய் புதுசாக ஒரு பாலிசி கொடுத்துருப்பீங்க. இப்போ பவுண்ட்ரி பர்மிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து நான் ஒரு 4 திங் கொடுத்துருக்குறோம். ஆனால் அங்கே பவுண்ட்ரி பாலிசியில் வேறு ஒரு 4 கொடுத்துருக்கீங்க. ரெண்டுலேயும் எது மேட்ச் ஆகுதோ அதுதான் அவருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பர்மனெண்ட்டாக நீங்கள் யூஸருக்கு என்ன பாலிசி கொடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ABCD இப்படி ஒரு 3 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இவர் இதில் வந்துட்டு வேறு கொடுத்துருக்குறேன். இதில் நடுவில் ABC மட்டும்தான் வேலை செய்யும், நடுவில் இந்த 3 மட்டும்தான் அவருக்கு ஒர்க் ஆகும், அப்ளிகபிள் ஆகும். அதுதான் அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க பவுண்ட்ரி. அதாவது நீங்கள் யூஸர் போனீங்கன்னா தெரியும். ஒரு யூஸர் நான் போகிறேன், இப்போ IAM டெமோ கிரியேட் பண்ணோம். அதில் போனீங்க அப்படின்னா கீழே இருக்குது நாட் செட்டுன்னு இருக்குது பவுண்ட்ரி. வேணால் நீங்கள் பவுண்ட்ரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே அதுக்கப்புறம் இங்கே செட் பண்ணிக்கலாம். செட் பவுண்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா செட் பவுண்ட்ரி கொடுத்துட்டு இதில் என்னென்ன பாலிசிலாம் கொடுத்துட்டீங்க, இதுக்கும் பாலிசி கிரியேஷன் தான், கிரியேட் பாலிசி தான். இங்கே ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். பர்மனெண்ட்டாக ஒரு செட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அப்ளிகபிள் பண்ணிடலாம். அப்போ ஏற்கனவே நீங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது, பவுண்டரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் மாற்றவே கூடாது. இது தாண்டி நீங்கள் பிரேக் பண்ணி கொடுத்தாலும் ரெண்டுலேயும் எது வந்து ஜாயினாக இருக்கோ அது மட்டும்தான் அவருக்கு அப்ளிகபிள் ஆகும். அதுதான் பவுண்ட்ரி. இன்டர்வியூவில் கேட்கலாம். பவுண்ட்ரி பர்மிஷன் பவுண்ட்ரின்றது இதுதான். ஓகே, தென் நம்ம இப்போ வந்து முக்கியமாக ரோல் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பாலிசி பார்த்தோம். பாலிசினா என்ன, ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனியில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்மிஷன் இருக்கும். அதெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுவா, மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஹேண்டில் பண்ணுவார். எப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்கிறாங்க, ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் இருக்கும், ஸ்டோர் கீப்பருக்கு ஒரு பர்மிஷன் இருக்கும், ஒவ்வொரு கேஷியர் பில்லிங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பர்மிஷன் இருக்கும். அவங்க இந்த லெவல் வரைக்கும் எல்லா இதுலேயும் போக முடியும். அதாவது இந்த ரூம் வரைக்கும் போக முடியும், இந்த ஒர்க் வரைக்கும் அவங்க பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பாலிசியில் வர்றது. ஓகேங்களா? ரோல்ஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கிரியேட் ரோல் கொடுத்துட்டு போனீங்கன்னா அவருக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல கம்பெனி இருக்குது. அங்கே ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, இங்கே ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. 2 இடத்துல கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க ஒருத்தர் போய் அங்கே போய் ஒருத்தரை மீட் பண்ண போகிறாரு, அங்கே இருக்கிற ஒருத்தரோட பேச போகிறாரு அப்படின்னா அந்த ஆஃபீஸில் இவருக்கு என்ன பர்மிஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி ஆகணும். அப்போ ஏல இருக்க ஒரு பியில் இருக்க ஒருத்தர் போய் பேசணும் அப்படின்னா பியில் இருக்கவர் ஏற்கனவே ஏக்கு வந்துட்டு ஒரு ரோல் வந்து செட் பண்ணியிருப்பார். பிக்கு வந்து ஏற்கனவே ஏலேருந்து ஒருத்தர் வர போகிறார் அப்படின்னா அவர் வந்தால் அவருக்கு வந்துட்டு ஒரு ரோல் வந்து அசைன் பண்ணுற மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் வந்த ஏலேருந்து யாராவது இந்த பர்டிகுலர் பர்சன் வந்தாங்க ஏலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆக்சஸ் மட்டும் கொடுங்க. அதாவது இப்போ பர்டிகுலர் நம்ம போகிறோம், இந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகிறோம்,
கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு EC2 பர்மிஷன் மட்டும் கொடுங்க, இல்லை பில்லிங் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரோல். அது நாட் ஓன்லி அக்கௌண்ட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது. இப்போ இதிலே நீங்கள் பார்த்துருக்கலாம், முதல் காலத்தில் AWS சர்வீஸ்னு சொல்கிறோம். சர்வீசஸ்க்குள்ளே அதே மாதிரி தான். ஏன்னா இப்போ நீங்கள் EC2 மிஷின் லான்ச் பண்ணிட்டீங்க. EC2 மிஷின் லான்ச் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க IAM ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும். நம்ம நன் கொடுத்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு உபுண்டு மிஷின் லான்ச் பண்ணோம். அந்த இடத்துல நீங்கள் ரோல் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம். என்ன ரோல்னால் இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே ரோல் வந்து EC2க்குலேருந்து EC2க்கு வந்து ஒரு S3 பர்மிஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் EC2 மிஷின்லேருந்து AWS S3 LS அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா S3 பக்கெட்டெல்லாம் எனக்கு ஷோ ஆகும். ரோல் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது என்ன பாலிசி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் EC2ல நன் கொடுத்துட்டு நீங்கள் EC2ல லாகின் பண்ணி AWS கான்ஃபிகர்னு நீங்கள் ஒரு வேளை AWS S3 CLI S3 LS அடிச்சிங்கன்னா அந்த கமாண்ட் ஒர்க் ஆகாது. அது போல் AWS கான்ஃபிகர் அடிச்சுன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அப்போ எவ்ரி டைம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறத வந்து நம்ம பிரேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது, AWS சர்வீசஸ்க்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் லாம்டாவில் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் மூலிமா லாம்டா நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். லாம்டா ஃபங்க்ஷன் மூலிமா நான் EC2 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பர்மிஷன் ஒன்று, லாம்டா ஃபங்க்ஷன் வந்து EC2 ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்மிஷன் ஒன்று, அதுதான் வந்து ரோல். அந்த ரோல் நீங்கள் அஸ்யூம் பண்ணுறதுக்கு தான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். இது மாதிரி AWS சர்வீசஸ்க்குள்ளேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பக்கத்தில் இருக்க பாருங்கள் அனதர் அக்கௌண்ட். இப்போ நான் இன்னொரு அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த முடியாது, இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ B அக்கௌண்ட்டில் போய் நான் வந்து A வந்து ஏதாவது ஒர்க் பண்ண போகிறார் அப்படின்னா B அக்கௌண்ட் வந்து முன்னாடியே அங்கே ரோல் க்ரியேட் பண்ணிடுறேன். எங்கள் B அக்கௌண்ட்டில் கிராஷ் அக்கௌண்ட், அதாவது B அக்கௌண்ட்டில் அந்த B அக்கௌண்ட் வந்து நீங்கள் இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தான் வந்து சோர்ஸ். இப்போ டெஸ்டினேஷன் வேறு ஒருத்தர் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிற வெண்டார் இருக்கார். அவர் வந்து ஒரு டெம்பரவரியாக வந்து எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இந்த செஷன் பார்க்க போகிறாரு, ஒரு RDSல வந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னா வெண்டார் வந்து ஒரு டெம்பரரியாக ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து வெண்டாரோட ஐடி என்னென்னு வாங்கி அந்த வெண்டார் ஐடி இங்கே கொடுத்துடணும். சரிங்களா? வெண்டாரோட ஐடியை வந்து ஒரு 12 டிஜிட் ஐடி வச்சுருப்பார் இல்லையா, அந்த ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பர்மிஷனில் போயிட்டு ஒரு பாலிசி, அவர் வந்து பில்லிங் RDS மட்டும் ஒரு டேட்டாபேஸ் மட்டும் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னா RDS பர்மிஷன் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் ஃபுல்லாக இல்லை ரொம்ப மினிமைஸ் பண்ணி என்ன பர்மிஷன் அதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த மாதிரி டேக் அடித்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ரோல் நேம் கிடைக்கும். இப்போ நான் ரோல் நேம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா RDS ரோல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு க்ரியேட் ரோல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு அந்த மாதிரி அக்கௌண்ட் ஐடியே இல்லை, அதனால் அப்படி வருது. ரோல் கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு ரோல் கிரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த ரோல் நேம் வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து அவர் வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்து பண்ணிக்கிடுவார். அங்கே வந்துட்டு அவருக்கு வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் ஒன்று வரும், அதை வச்சு இங்கே வந்து அவர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிடுவார். அதுக்கு முன்னாடி அங்கே சில வேலைகள் பண்ணணும். அந்த யூஸருக்கு இந்த ரோலை வந்து அவர் அட்டாச் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுவிட்ச் ரோல் கொடுத்து டெம்பரவரியாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு RDSல வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிடுவார். சரிங்களா? இதுதான் அப்படி வந்து ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனதர் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறது. சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா AWS சர்வீசஸ்க்குள்ளே கொடுக்குறது கொடுக்கலாம். இப்படி இங்கே போயிட்டு நீங்கள் நான் இப்போ EC2 கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பர்மிஷன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு EC2லேருந்து யாராவது S3 இந்த பர்டிகுலர் EC2லேருந்து S3 வந்து நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன், இல்லை ரீட் ஒன்லி கொடுக்குறேன், இல்லை ஃபுல்லே கொடுத்துறேன். நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கு டேக் கொடுக்கல. தென் அது ஆக்சுவலாக அந்த பழைய அக்கௌண்ட் நம்பர் போட்டோன்னா அப்படியே கேட்டுட்ருக்கு. நான் திரும்ப வந்துட்டு ரோல் கிரியேட் பண்ணுறேன். EC2 S3 வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து கொடுக்குறேன். டேகு ரிவ்யூ கிரியேட் EC2 S3 டெமோ அப்படின்னு சொல்லி இது கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? நிறைய பாலிசி இருக்குது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாலிசியும் கீழே வந்துருச்சு EC2 S3 டெமோன்னு. இப்போ நம்ம EC2 லான்ச் பண்ணும்போது இந்த பாலிசி நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா EC2லேருந்து எந்த க்ரெடென்ஷியலும் கொடுக்காம நீங்கள் S3 வந்து ஆக்சஸ் பண்ணலாம். உங்கள் ஃபைலை வந்து ஒரு டெவலப்பர் இருக்கிறார் அப்படின்னா டெவலப்பர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ டெவலப்பர் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு க்ரெடென்ஷியல் நீங்கள் ஷேர் பண்ணணும், அவர் வந்து அவங்களும் அந்த க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி S3 ஆக்சஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. ஒரு வெப் சர்வர் யூஸ் பண்ணுறாரு, ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறாரு, ஒரு சர்வர் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறவர் அங்கேருந்து S3 ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நோ நீட் பாஸ்வேர்டு எனிதிங். நீங்கள் ஆக்சஸ் கே சீக்ரெட் கே வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது பேர் தான் ரோல். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு அதர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கிரியேட் ரோல் போயிருப்பீங்கன்னா பார்க்கலாம். இது ரெண்டு தான் மேஜராக யூஸ் பண்ணுறது. கிராஸ் அக்கௌண்ட்டு தனியாக நம்ம ஒரு வீடியோவில் வந்து 2 அக்கௌண்ட்டு கிடையாது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப் ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது, இன்னொன்று SAML இருக்குது. SAML அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேர்ட் பார்ட்டி, அதாவது ஃபேஸ்புக்கு ஜிமெயில் லாகின்லேருந்து நீங்கள் அதே யூஸரை வந்து இங்கே லாகின் பண்ணி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஃபெடரேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். வெப் ஐடென்டிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போலிங் உங்கள் வெப்சைட்டில் போலிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறப்ப இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. வெப் ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. காகினேட்டோ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது வெப் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
இதுதான் வந்து ரோல். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசினா ரோல் என்ன நம்ம பார்த்துட்டோம். அக்கௌண்ட் செட்டிங்ஸ் நீங்கள் என்னென்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும், அப்பர் கேஸ் லோவர் கேஸ், எவ்வளோ பாஸ்வேர்டு, என்னென்ன ரீஜன் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், வேணா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எல்லா ரீஜனும் ஆக்டிவேட்டில் இருக்கும், நார்மலாக ஆக்டிவில் இருக்கும். வேணா நீங்கள் வந்து நம்ம இந்த ரீஜன்லாம் போகவே மாட்டோம், அங்கெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம், நீங்கள் எங்கள் ஐஎம்லேருந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இதோட இது. ஓகே, நீங்கள் உங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகேவா, நீங்கள் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஐஏஎம்மில் வந்துட்டு யூசர் மேனேஜ்மெண்ட்டு, யூசருக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, அவங்கள குரூப்பில் எப்படி ஆட் பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி குரூப்புக்கு டேரெக்டாக பர்மிஷன் கொடுத்துக்கலாம். தென் ரோல் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் பாலிசி வந்து கஸ்டமர் மேனேஜ் பாலிசி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் லாம்டா ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அது இல்லாமல் இதிலே வந்து ஒன்று இன்லைன் பாலிசி, இந்த மாதிரி இன்னும் டெப்த்தாக இன்னொரு இன்லைன் பாலிசிக்கு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.